இந்த நாட்டில் நாங்கள் அரசியல்வாதிகள் பிழைக்கணும் என்று சொன்னால் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்க வேணும். அதுவும் முக்கியமா இந்த தமிழர் சிங்களவர் பிரச்சனை முடிஞ்சுதண்டு வையுங்கோ, எங்களை மாதிரி பாதி பேருக்குரிய பிழைப்பு போயிடும். இப்ப பாருங்க, அண்மையில செத்து போயிட்டாங்க என்று நினைச்ச எம்பி மேரங்க 2 பேர் அங்க இருந்து கொடுத்திருக்கிறோம். அந்த இதை இடிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம், இதை தமிழர்கள் செய்வதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி என்றென்றெல்லாம் இங்கிருந்து இனவாதம் உயிர்க்கிறதோ அப்ப இருந்தெல்லாம் அங்கிருந்து இனவாத எம்பிகள் உயிர்ப்பார்கள். ஆக பிரச்சனை இருந்து கொண்டிருந்தாதான் இந்த நாட்டில் எங்களுக்கு வேலை. நாங்கள் இன்று வாழுகின்ற இந்த காலத்து வாழ்வியலை ஒரு நாடகமாக, ஒரு நகைச்சுவையாக நாங்கள் பார்ப்பதற்காக அதிலே உள்ளபடி எங்கள் நல்லவற்றையோ அல்லது நல்லவை அல்லாதவற்றையோ நீங்கள் விளங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அந்த காலத்திலே கம்பனிலே ரொம்ப எல்லா பாத்திரங்களையும் கூப்பிடலாம். ஆனால் நாங்கள் பாவிக்கிற பாத்திரங்கள் 2-3 தான் என்றபடியால் இன்று நாங்கள் 3 பாத்திரத்தை பாவிக்கப் போகிறோம். எனவே இந்த நிகழ்விலே முதல் நாங்கள் விபீஷணனை கூப்பிடலாம் என்று நினைக்கிறேன். வீடணன் தந்த வெற்றி. இது கம்பனுக்கு இந்த வீடணனிலே ஒரு மிகப்பெரிய அன்பும் ஆசீர்வாதம். எனவே வீடனையே வருக. நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும் என்பதை நீங்களே தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் ஜனநாயகத்தை மதிப்பவர்கள். கம்பன் ஜனநாயகத்தை விரும்பியவன், ஜனநாயகம் வாழவன். எனவே யாரை கூப்பிட வேண்டும் என்பதை விபூஷணனே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தமிழறிந்த அறிஞர்கள் நிறைந்த இந்த அவைக்கு வணக்கம். கம்பன் விழாவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என் ஆள் மனக்கிடங்கில் மூழ்கி போயிருந்த பெருந்துயர் ஒன்று நேற்று அகன்றது ஐயா. இலக்கியங்கள் தோறும் என்னை துரோகி துரோகி காட்டிக் கொடுத்தவன் என்றுதான் எல்லோரும் பேசினார்கள். நேற்று இந்த கணம் இந்த அரங்கிலே எனக்காக 2 பேர் பேசினார்களே, அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அவர்கள் விஷயம் அறிந்தவர்கள், மிக சுந்தரமாக பேசினார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். கம்பனுக்கு விழா எடுக்கும் எங்கள் கம்பபாரதி ஐயா அருமையாக தீர்ப்பு கொடுத்து என்னை விடுவித்தார். நான் என் அண்ணன் மீது கொண்ட பற்றினால் தான் அவனுக்கு இடித்துரைத்தது கேட்க முடியாமல் பொறுக்க முடியாமல் தான் அறத்தின் பக்கம் சார்ந்தேன் என்கின்ற நீதியை நேற்று சொன்னாரே, அன்றில் இருந்து இந்த அரங்குக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்து வந்தேன் ஐயா. கம்பபாரதி அவர்களை பற்றி நான் நிறைவிலே தான் சொல்ல போகிறேன். வாழ்த்துவது வானவர்கள் நிறைவிலே தான். நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லலாம். ஆனாலும் இந்த அரங்குக்கு வருகிற பொழுது ஒரு அன்பர், நான் நினைக்கிறேன் அவருடைய பெயர் வாசுதேவா, வருகிற பொழுதே சொன்னார், நான் அவரிடம் தான் சொல்லிவிட்டு வந்தேன், நான் இன்றைக்கு வருகிறேன், எனக்கு நேரம் ஒதுக்குங்கள் என்று. அவர் சொன்னார், என்னை சந்திப்பதற்காகவும் ஒருவர் மிக ஆவலோடு இருப்பதாக சொன்னார். எனக்கு அவரை பெரிதாக தெரியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் 2 பேரும் சில வேளைகளிலே குணத்தால் ஒத்தவர்கள் என்று நம் மக்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னார். எனக்கு அவரை பற்றி அதிகம் தெரியாது ஐயா. யாரோ ஒருவர் காத்திருப்பதாக சொன்னார் என்னை சந்திப்பதற்கு. அவரை தயவு கூர்ந்து அழைக்கின்றீர்களா? அந்த பொதுமகன் யாரோ அவரோ வருக வருக. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இந்த கம்பன் விழாவுக்கு வருகிற பொழுது விபீஷன் ஆகிய என்னை நீங்கள் ஆவலாக சந்திக்க வேண்டும் என்று இருப்பதாக சொன்னார்கள். தாங்கள் யாரோ? நீங்கள் அழைத்தவர் வருகின்ற பொழுதே ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து வருகிறவர் போல, ஒரு அறுவை சிகிச்சை மண்டபத்திலிருந்து வருவர் போல வருகிறார். அந்த கோலம் அப்படி இருக்கிறது. இல்லை, அறுவை சிகிச்சை நிபுணர்களும் இங்கே இருப்பதனால் அப்படியோ தெரியவில்லை. நீங்கள் யார் என்றால் இலங்கைக்கு அறுவை சிகிச்சை தான் இப்பொழுது தேவைப்படுகிறது. அதனால தான் இந்த கோலத்திலே வர வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. இந்த ராமாயணத்திலே வருகின்ற அரச சபையில் இருக்கிற ஒரு மந்திரியினுடைய பெயர் தான் என்னுடைய பெயராகவும் முழுபடுகின்றது. ஆனால் எங்கள் பக்கம் இருந்தவராக உங்களை பார்த்தால் தெரியவில்லை. நான் தசரதன் பக்கம் இருந்தவர். தசரதன் பக்கம் இருந்த அமைச்சரா? அப்படியானால் ஏதோ மந்திரன் என்று வரும் இல்லையா? சூனமான ஆண்டையில வச்சு கொள்ளுங்க. நீங்கள் சூனமான மந்திரனா? இப்போது புரிகிறது. அருமையான சந்திப்பாக இது அமையும் என்று நம்புகிறேன். நீங்கள் என்னை சந்திக்க அவளோடு இருந்ததன் காரணம் என்ன? நாங்கள் கும்பகர்ணனின் ஊடாக உங்களை பற்றி நான் நிறைய அறியக்கூடியதாக இருந்தது. நீங்கள் ஒரு அறிவு மிக்கவராக அதில் சித்தரிக்கப்பட்டுகிறீர்கள்.
நன்றி ஐயா. ஆக இப்படி அறிவுமிக்க ஒருவர் ஏன் உங்களுடைய அரசு சபையில் இருந்து கவிஞரின் அறிவுமிக்கா என்று போட்டப்பட்டவர், அப்படிப்பட்ட ஒரு அறிவுமிக்க ஒரு 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 அரசு சபையிலே இருக்கின்ற ஒரு மூன்றாம் தரத்திலே இருந்தவர் ஏன் நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியிலே வர வேண்டிய தேவை இருக்கவில்லை? ஏனென்றால் உங்கள் அறிவை பயன்படுத்தி அங்கே ஒரு ஒற்றுமையை அல்லது அங்கே ஒரு தர்மத்தை நீங்கள் நிலைநாட்டி இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தது குற்றம் என்பது உங்களுடைய கருத்து. புரிகிறது. நான் வருவதற்கு முன்னர் உங்களை பற்றியும் சற்று அறிந்து வைத்து விட்டுத்தான் வந்திருக்கிறேன். நானும் மிக வேகமாக மட்டக்களப்பிலிருந்து இப்பொழுதுதான் வந்தேன். அங்கே ஒரு கூட்டத்தை முடித்து விட்டு ஒரு பார் பிரச்சனை இருந்தது, அதையும் நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிட்டு வந்திருக்கிறேன். பாராளுகின்றவர்களை இன்றைக்கு பார் பிரச்சனையை பாருங்கன்னா நீங்கள் பார் பிரச்சனை பார்ப்பதே உங்களுக்கு பொழுது போய்விடுகிறது. நீங்கள் எல்லாம் உங்கள் தகமையை இழந்து போய்விட்டீர்களோ என்கின்ற கவலை தொட்டிக் கொண்டிருக்கிறது. இருக்கட்டும், நாங்கள் வந்திருக்கின்றோம். என்னிடம் சில கேள்விகள் உங்களிடம் இருக்கிறது. என்னை சொல்வது போலத்தான் சிலர் உங்களையும் சொல்கிறார்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதை மக்கள் தான் தீர்மானிக்க. பாராண்டவர்களும் பாராளுபவர்களும் சந்திக்கிறார்கள் பார்வையாளர்களே உங்களுக்காக. இல்லை, இந்த பார் என்பதற்கும் அவர் சொன்னதற்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பது போல் தெரிகிறது. அருமை ஐயா, நான் வருகிற பொழுது இவரை சந்திப்பதற்கான தயார்படுத்தலை வருகிற பொழுது எனக்கு தெய்வப்புலவனுடைய ஒரு திருக்குறளை இவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நான் மிகுந்த ஆவலோடு இருந்தேன். அது கட்டாயம் இவருக்கு சொல்லியாக வேண்டும். பிரித்தலும் பேணிக் கொடலும் பிரித்தார் பொறுத்தலும் தக்கது அமைச்சு என்று ஒரு குறள் இருக்கிறது. இந்த குறள் உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். புரியாவிட்டால் தமிழ் தெரிந்த பேராசிரியரிடம் கேட்கலாம். பிரித்தலும், அதாவது எதிரியினுடைய பக்கம் இருப்பவர்களை பிரித்தெடுப்பதும், பேணிக்கொள்ளலும் என்னுடைய பக்கம் இருப்பவர்களை பேணிக்கொள்வதும், பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதும் தான் ஒரு நல்ல அமைச்சனுடைய ஆற்றல் என்றுதான் தெய்வ திருப்புலவர் வள்ளுவன் சொல்கிறான். ஆனால் நான் அறிந்த மட்டிலே நீங்கள் இருப்பவர்கள் எல்லாவற்றையும் இப்படி பிரித்து வைக்கலாம் என்பதிலே தான் உங்களுடைய பொழுதை கழிப்பதாகவல்லவா நாங்கள் உணர்கிறோம். பிரித்து விட்டால் தானே அந்த இடத்துக்கு வேற சேர்த்து விடலாம். இப்பொழுது பிரித்தல் ஆரம்பித்தால் தான் சேர்த்தல். நீங்கள் சேர்க்கிறீர்கள் என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் எப்படி சேர்ப்பீர்கள் என்பதை கடந்த தேர்தலில் தானே நாங்கள் பார்த்தோம். யார் யாரையெல்லாம் சேர்ப்பீர்கள், அதுக்கு பின்னாலே என்ன நலத்தோடு சேர்ப்பீர்கள் என்று. ஆனால் இதை ஏன் உங்களோடு கதைக்க வேண்டும் என்றால் ஒரு உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மண்ணிலே பிரித்தலும் சேர்த்தலும் பிரிந்தவரை மீளச் சேர்த்தலும் உங்களால் தான் இயலும் என்பதனால் தான் இதை பேசுகிறோம் என்பதை முதலிலே சொல்கிறேன். நான் உங்களிடம் கேட்க வேண்டும், உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இடத்திலே அல்லது நீங்கள் நின்றிருந்த நிலத்திலே ஒரு ஆதரவு தளம் குறைந்து போயிருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? விளங்கவில்லை, மீண்டும் சொல்லவும். நீங்கள் நின்ற களத்திலே நீங்கள் யாருக்காக குரல் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்களோ அந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு ஆதரவு தளம் வீழ்ந்ததாக அறிகிறேன். இல்லை, இது எல்லாம் அரசியலிலே நிரந்தர தோல்வியும் இல்லை, நிரந்தர வெற்றியும் இல்லை. இணைப்பாளர் அவர்களுக்கே தெரியும். அவர் ஒரு காலத்திலே அரசியலுடைய பிரச்சார பீராங்கியாக இருந்தவர். இவ்வளவு விரைவாகவே நிறைத்ததற்குள்ள போனபடியால் தான். இல்லை, சிவசிதம்பரம் அவர்களுடைய பிரச்சாரத்திலே பல பேர் சொல்லி இருக்கிறார்கள் மிகப்பெரிய பிரச்சார பீராங்கி. ஒரு காலத்திலே சென்ற காலம் கிறிஸ்துவுக்கு முன், நாங்கள் கிறிஸ்துவுக்கு முன் என்றால் கிளாலிக்கு முன் என்று கொள்ளுகின்ற மரபும் உண்டு. எனவே கிறிஸ்துவுக்கு முன் அப்படியான ஒரு இளமை. அவர்கள் எல்லாம் தோத்தும் இருக்கிறார்கள், வென்றும் இருக்கிறார்கள். தந்தை என்று சொல்லப்படுகிற செல்வா கூட தோத்திருக்கிறார், தளபதி அமீர் கூட தோத்திருக்கிறார். அதற்காக அவர்கள் அரசியல் தலைவர்கள் இல்லையா? இல்லை, நான் அந்த தோல்வியை சொல்லவில்லை. தோல்வி நீங்கள் எதிரியிடம் தோற்று போவீர்களாக இருந்தால் அது தோல்வி, அடுத்த முறை வெல்லலாம். நீங்கள் உங்களுக்குள்ளேயே தோற்று போவீர்கள். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்குள்ளேயே தோற்று போவீர்கள். வெற்றி என்பது எண்ணிக்கையினால் தீர்மானிப்பது அல்ல. நீங்கள் வெல்லலாம், தேர்தலை வென்று பாராளலாம், அது எல்லாம் புறம்பு. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தோற்று போய்விட்டால் இந்த இனமே தோற்று போய்விடும் என்றுதான் நான் சொல்ல வந்தேன். இதைத்தான் எங்கள் குடும்பமும் செய்தது. நாங்கள் வீட்டுக்குள்ளே தோற்றோம். அண்ணன் ராவணன் என்கின்ற ஒருவருடைய அந்த அநீதியினாலே, அறமிழந்த செயலினாலே அவனும் இழந்து, எங்கள் ஆற்றல் மிக்க அண்ணன் கும்பகர்ணனை இழந்து, கடைசியில் நாங்களும் யாரோ ஒன்று திசை தெரியாமல் திக்கி முக்காடி போனோம். அதைவிட பெருங்கவலை எங்கள் அண்ணன் மகன் ஊட்டி நான் தோளிலே தூக்கி வளர்த்த
இந்திரஜித்தனை இழந்து போனோம் அல்லவா, அவன் களத்திலே செத்து கிடந்த காட்சியை பார்த்த பிறகு தன்னும் உங்களுக்கு இரக்கம் பெற வேண்டாமா? நீங்கள் எல்லாம் ஒன்றாக நிற்க வேண்டாமா? இல்லை வரலாறு இல்லை, அதைத்தான் நான் உங்களிடம் கேட்க இருந்தேன். உங்களுடைய அண்ணனுடைய பிள்ளை உங்கள் பிள்ளை போன்றவன். அவனை லக்ஷ்மணன் வருமனே கொள்ளவில்லை, அவன் கொல்வதற்கு நீங்களும் மிக முக்கிய காரணம். அப்படிப்பட்ட உங்கள் பிள்ளையை நீங்கள் கொல்வதற்கு உங்களுக்கு எப்படி இரக்கம் பெறவில்லை? ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். என் அண்ணன் மகனை நான் கொல்லவில்லை, என் அண்ணன் தான் கொன்றான். அறத்தின் வழி நிற்காத பொழுது அவன் பின்னே நிற்கின்ற அத்தனை பேரையும் அறம் கொள்ளும் என்பதுதானே நியதி. அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகும் என்று எங்கள் இலக்கியத்தில் தானே சிலப்பதிகாரத்தில் அறம் கொல்லும் என்பதை விட இப்ப அறம் தான் கொள்ளும் என்று சொல்கிறார்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள. மிக முக்கியமான சந்திப்பு தான். நான் நினைக்கிறேன் மணி அடிக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் வீரன் அவர்களுக்கு தெரிய வேண்டும், இலங்கையிலே ராவணனோடு இருந்த நீங்கள் மிக கட்டுப்பாடான ராஜ்யத்துக்குள்ளே இருந்தவர்கள். எனவே கம்பன் கழகம் கம்பனுடைய பட்டியலில் வருகிற பொழுது கட்டுப்பாடுகளை கடுமையாக பேணும். எனவே உங்களுக்குரிய பொதுமக்களோடு பேசுகிற நேரத்தை பெரியவர் அரசர்கள் கண்டபடி நீட்டிப்பதில்லை. நன்றி. ஒரு செய்தி விட்டு நாங்கள் அமரலாம். இந்த இரண்டு பேர் நான் இவரோடு உரையாடியதை வைத்துக் கொண்டு நான் பார்ப்பது எப்படி என்றால், நாம் வீட்டுக்குள்ளே பிரச்சனை செய்வதனாலே நம்மை இனத்தின் துரோகியாக பார்க்கிறார்கள். சில வேளைகளில் நாங்கள் செய்கின்ற பிரச்சனை நாட்டின் நன்மை கருதியதாக கூட இருக்கலாம். அப்படித்தான் நேற்று தீர்ப்பிலே சொன்னார்கள், வீட்டிலிருந்து வெளிக்கிட்டு இலங்கை தேசத்தினுடைய நலனை யோசித்தார். அப்படியானால் உண்மை வரவேற்பதற்கு அங்கே பல தயாராக இருக்கிற பொழுது அதை பற்றி சற்று சிந்திக்கலாம். இல்லை, நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு ஒருவர் முயற்சித்த போது நான் அதற்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்கினேன். ஆனால் அவர் கழகத்தையே நேற்று குழப்பி விட்டு சென்று விட்டார். அப்ப ராமாயண காலத்திலேருந்தே ஒற்றுமைக்கு வழி இல்லைன்னு அப்படியா? உங்களுடைய உரையாடலில் பேசுவோம் நிறையவே பேசலாம். இன்னும் பலர் காத்திருக்கிறார்கள், அவர்கள் வந்த பின்னர் பேசலாம். இருங்கள் உங்கள் ஆசனத்தில் இருங்கள். விபீடணன் இலங்கையை விட்டு ஓடாமல் இலங்கைக்குள்ளே இருந்து எங்களை எல்லாம் காப்பாற்றியவர். எனவே அவர் ஆறுதலாக இருக்கட்டும். அடுத்ததாக நாங்கள் யாரை அழைக்கலாம் என்றால், மிகப்பெரிய பெரும் அரசர்கள் எல்லாம் காலிலே விடுகின்ற ஒரு அரசன் தசரதனை நாங்கள் அழைத்து, இந்த தசரதனுக்கு பொதுமக்கள் எப்படி கேள்வி கேட்கிறார்கள். அன்று ஆண்டவர்களும் பாராண்டவர்களும் பாராள்பவர்களும். அன்றைய ஆரார் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பாறை அன்று ஆண்ட தசரதன் இன்று பாராளுகின்ற ஒருவரை சந்திக்கப் போகிறார். எனவே இங்கு முன்பு சந்தித்தவர்கள் அவருடைய பேர் எனக்கு தெரியாது, பாத்திரத்தின் பேர் தான் தெரியும். பொதுமகனும் எங்களுடைய லக்ஷ்மணன். அதே மாதிரி தசரதன் அவரை சந்திக்க வருகின்ற பொதுமகனை வருக வருக என நாங்கள் வருக வருக இல்லை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் தமிழறிஞரே. பூவுலகத்துக்கு வந்தவுடன் உடல்நிலையும் சரியில்லை, மனநிலையும் சரியில்லை. பூவுலகத்திலே அப்படி என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. வந்த உடனேயே என்னுடைய உடல் இழைத்து விடுகிறது, மனமும் ஏதோ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. அது எதிர்காலம் தொடர்பாக அங்கலாய்க்கிறதா அல்லது இந்த காலநிலை தான் அப்படி செய்கிறதா தெரியவில்லை. தமிழர்கள் இங்கே யாராவது ஒரு வைத்தியரை சந்திக்கலாமா? ஆம், நீங்கள் அழைத்தால் உடனே வருவார்கள். தரசதன் கூப்பிட்டால் ஒரு வழக்கறிஞர் உடனே வருவார். ஓ மகனே, ஒரு நிற்கிறார், வைத்தியர் போல் தான் இருக்கிறார். தசரதனே, ஆள் ஒன்லைன்ல நிற்கிறார், கொஞ்சம் கஷ்டம்தான். தம்பி, நீங்கள் வைத்தியரா? நான் எம்எஸ். அது அப்போ எம்எஸ். நான் ஜிஎஸ் என்று கேள்விப்பட்டிருக்கேன். எம்எஸ் அது மெடிக்கல் சூப்பரிண்டென்ட். சரி சரி சரி. இப்போ எப்படி இருக்கிறீர்கள்? இப்ப எம்பி. அது எப்படி? அது முந்தி மக்களுக்கு நான் ஊசி போட்டனா, பிறகு மக்கள் ஊசிக்கு போட்டாங்க, நான் எம்பி. அது சரி, நீங்கள் யார் அங்கிள்? உங்களுக்கு ஒரு சுலபமா சொல்ல போனால், நான் ராமனுடைய அப்பா. ராமனின் தந்தை நீங்கள்? நான் ராமநாதன் பிள்ளை. ஓ சரி சரி.
ஆனால் உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் தசரதன். அந்த ஏகப்பட்ட பத்தினிகளின் விவரம் தானே? தப்பி தப்பி. எம்பி, நீங்கள் மட்டுமே எதுவும் குறைவா? சரி, நாங்கள் கொழும்புக்கார அரசியல்வாதிகளையே இங்க விட மாட்டோம். நீங்கள் மேலுலகத்தார், என்னத்துக்காண்டி இங்க வந்து நீங்கள்? யாழ்ப்பாணத்தில் என்னுடைய புத்திரனுடைய பேரினாலே தமிழ் அறிஞர்கள் தமிழ் வளர்க்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது. அதனாலே அதை பார்த்து விட்டு வரலாம் என்று வந்தேன். அது சரி, நீங்கள் இங்கே இந்த பக்கம்? கதையோட கதையா நேற்றைக்கு எந்த கதையையும் கதைச்சவங்களா? அது என்ன கதைன்னு பார்ப்போம் தான் நானும் வந்தனா. அறிஞர்களும் உங்களை பற்றி கதைக்கிற அளவில் இருக்கிறது பெருமையாக இருக்கு. என்ன தேடுறீங்க? தங்கத்தை காணையில. தம்பி, மகனே. ஹலோ மகனே. ஹலோ மகனே. இது கொஞ்சம் பிரச்சனையா போகுது. அன்றைக்கு தூக்கி எறிஞ்ச மாதிரி ஒரு கிளாட்டு புள்ளைய தூக்கி எறிய போறேன். நீ எதுக்கும் பா, ஜாமீன் எடுக்க வேண்டி வரும் போல கிடக்கு. மகனே. ஓமங்களோ தசரதன் முதியவர், அவரை நீண்ட நேரம் நீங்கள் இப்படி எண்ணக்கூடாது. தங்கம் என்றால் பாதுகாப்பாக வைத்திருக்கணும். இந்த அளவு கூட்டத்துக்கு எப்படி தேடி எடுத்துக்க போறீங்க? தங்கம் என்றால் தங்கச்சி. தங்கச்சி, நல்லதொரு உவமை. கம்பனுக்கு தெரியாமல் போய்விட்டது. கம்பன் ராமனை கூட மறிகடலோ மரகதமோ என்று சொல்லவன் தங்கம், கருப்பு தங்கம் என்று சொல்லாம விட்டுட்டான். அது சரி, நீங்கள் இங்க வந்திருக்கிறீர்கள், எங்கட இந்த விழா ஏதோ பார்க்க வந்து தான் சொல்லி இருக்கிறீர்கள். ஒரு விஷயத்துல நான் உங்களை பாராட்டுவேன். இந்த கண்ணாடி பாக்கைக்குள்ள இந்த தலையில வெள்ள முடி தெரிஞ்சோன பதவியை கொடுத்தியல் பாத்தியலோ, அதை நான் வரவேற்கிறேன். இங்க தெரியுமே, பாடையில போகும் மட்டும் பதவி வேணும். அதான் பிரச்சனைங்கிற இனத்திட. ஆனா தம்பி மகனே, அந்த நிலையை மாற்ற வேணும் என்று தான் உங்களை தெரிவு செய்தவர். ஆனா நீங்கள் அவையை திருப்பி மாத்துறீங்கள் போல கிடக்குது. ஆனாலும் ஒரு விஷயம் யோசிக்கிறேன், நீங்களும் லேசுப்பட்ட ஆள் இல்ல. மகனுண்டபடியாத்தானே ராமனிட்ட கொடுத்தனியல், இல்ல கொடுத்திருப்பியலோ? மகனே, பலருக்கும் அந்த சந்தேகம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உன்னுடைய இந்த பூவுலகத்திலே, குறிப்பாக நீ சொல்லுகின்ற தமிழ் பேசும் இனத்திலே ஒரு தலைவனை நீ காட்டி விட்டாயாக இருந்தால் மக்கள் அவர்களுக்கு பின்னாலே செல்வார்கள், அவர்களை தெரிவு செய்வார்கள். அதுபோலத்தான் என்னுடைய அரசவையிலும் ராமனை தவிர வேறொருவரையும் தெரிவு செய்வதற்கு மக்கள் விரும்பவில்லை. அதனாலே தான் கொடுத்தேனே தவிர நானாக நினைத்து கொடுத்ததாக நீ கருதாதே. இப்பொழுது கூட பார், ஏதோ ஒரு ஏக்கத்தோடு மற்றவர்களாலே செய்ய முடியாததை நீ செய்வாய் என்கிற நம்பிக்கையில் தானே உன்னை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அனைவராலும் செய்ய முடியாததை செய்து கொண்டிருக்கிறேன். என்ன மாதிரி யாரையும் செய்து காட்ட சொல்லுங்க. நீ சொல்வது உண்மை. வேர்ல்ட் ஃபேமஸ். நீ மூவுலகத்தில் ரியால் ஏதோ காசு ரங்குது போல கிடக்கு. வெஸ்டர்ன் யூனியன். சரி சரி, நீங்க தொடருங்க. நீ மூவுலகத்துக்கும் பிரபலமானவனாகி விட்டாய் என்பது தெரியுமா மகனே? ஆனால் நான் மேலுலகத்தில் இருந்து பார்க்கிற பொழுது உன்னுடன் தாடியை காணவில்லை. இப்பொழுது மட்டும் எப்படி தாடி வந்திருக்கிறது? பாராளுமன்றம் பாதி நாள், நீதிமன்றம் மீதி நாள், என்னண்டு இதெல்லாம் எடுக்க நேரம் கிடைக்குது. தாடியோட திரிகிறேன். மகனே, பாராளுமன்றம் போகிறாய் சரி, நீதிமன்றத்துக்கு ஏன் மகனே நீ சென்று கொண்டிருக்கிறாய்? இன்னும் ஒரு 5 நிமிடம் எங்கள் பேச்சு தொடர்ந்தால் நான் ஏன் போகிறேன் என்பது அனுபவ ரீதியாகவும் தெரிய வரலாம். ஆக நீ என்னை வைத்து ஒரு 21வது வழக்கு போட பிளான் பண்ணுகிறாய். அப்படி அடுத்த மாதம் 50வது வழக்குக்கு கேக் வெட்ட போறேன். வாங்கோ, ஒரு பீஸ் தரலாம். நல்ல காலம் அப்படி வசதி என்று கேட்காம விட்டுட்ட. தொப்பி தொப்பி எப்படி வசதி? வாங்கோ வாங்கோ. மகனே, இந்த கம்பன் அரங்கிலே உன்னிடம் நான் சிலவற்றை பேச விளைகிறேன். உனக்கு தெரியும், என்னுடைய மகன் ராமன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்து காட்டினான். நடையில் நின்றுயர் நாயகனாக, குகனோடு ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம் என்று போற இடமெல்லாம் சகோதரர்களை அணைத்தான். ஆனால் நீ உன்னோடு நின்ற ஒவ்வொருவராக துரோகியாக அனுப்பி கொண்டிருக்கிறாயே, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? 9ஆக நின்றோம், இன்றைக்கு 1ஆக நிற்கிறேன்.
தகுதியும் இல்லை, திறமையும் இல்லை என்னோடு நிற்பதற்கு அவர்களுக்கு. அப்படி இல்லை நான் நினைக்கிறேன். மகனே, நீ செய்வது அத்தனையும் தவறு. உன்னை நம்பியவர்களுக்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் தவறானதாகவே கற்பிக்கப்படுகிறது. அப்படித்தான் உன்னுடைய செயல்கள் அமைகிறது. நீ எதை நினைத்து இந்த சமூகத்தாலே கொண்டு வரப்பட்டாயோ நீ அதை செய்யவில்லை. உனக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். என்னுடைய அரச சபையிலே எல்லா மூவுலகமும் போற்றுகின்ற அரசனாக தசரதன் இருந்தான் என்று பேசுகிறார்கள். ஆனால் எனக்கு அருகிலே ஆலோசகர்களாக வசிட்டரை வைத்திருந்தேன், விசுவாமித்திரரை வைத்திருந்தேன். எதற்காக? இந்த மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை தனி ஒரு அரசனாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீ கேட்பார் செவிப்பிள்ளையாக எதையெல்லாம் பேசி உன்னுடைய எதிர்பார்ப்புகள், இந்த மக்கள் உன்னை எதிர்பார்த்த விடயங்களை எல்லாம் மறந்து விடுகிறாயே. அதை பற்றி நீ சிந்திக்க மாட்டாயா? மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம், மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று சொல்லுவார்கள். நம்ம 22வது கேஸ் வரப்போகுது. எங்களுடைய இல்ல ஐயா வயசான நேரத்துல தேவையில்லாமே ஐயா கேஸ போட்டு விடு. ஹாஸ்பிடல் பிரச்சனை உண்டு. சரி சரி, நீங்கள் இப்ப இதுதான் சொல்றேன். நீங்கள் இந்த சமூகத்தினுடைய எதிர்பார்ப்புக்காக உங்களை கொண்டு வந்தார்கள். நீங்கள் சொன்னீர்களே, வயதானவர்கள் நரைத்து போனவர்கள் கூட தங்களுடைய கதிரைகளை விடுகிறார்கள் இல்லை என்று. அந்த ஏக்கம் இந்த மக்களிடம் இருந்தது. அதனாலே தான் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆளுமை, துணிவு எல்லாவற்றையும் பார்த்து மிகப்பெரிய வரவேற்போடு உங்களை அழைத்தார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மகனே? எதை செய்கிறீர்கள்? நீங்கள் இதுவரைக்கும் யாருடைய சொல்லை கேட்டிருக்கிறீர்கள்? தங்கத்தை விட்டு சொல்லுங்கள். ஏதோ தவறு செய்கிறோமோ என்றுதான் தோன்றுகிறது. இருக்காது, அப்படி இருக்காது, அப்படி இருக்காது. மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறுகிறது. அப்படி இருக்காது. சற்று சிந்தித்து பாருங்கள். பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. ஆனால் அரைவாசி நாட்கள் உங்கள் சொந்த பிரச்சனையோடு முடிந்துவிட. அரைவாசி நாட்கள் பேச விடவில்லை என்றே பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை விட ஒரு ராஜதந்திரம் இருக்க முடியுமா? இந்த ராஜதந்திரம் நேரத்தையும் நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். பார்த்தீர்களா? தசரதன் இப்பொழுது கூட உங்களை பேச விடுகிறார்கள் என்று நீங்கள் பிரச்சனைப்படுவீர்கள். உண்மைதான். ஆனால் நிறைவாக சொல்லுகிறேன், நான் அந்த பூவுலகத்தினுடைய அத்தனை மக்கள் சார்பாகவும் இங்கு வந்து பார்த்ததன் அடிப்படையிலே சொல்லுகிறேன். உங்களுடைய திறமை, அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு, இவற்றையெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் நல்ல ஆலோசகர்களுடைய ஆலோசனையோடு இந்த சமூகத்துக்கான ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்க வேண்டும். அவர்கள் ஏமாந்து போய் மீண்டும் ஒரு துடிப்புள்ள ஒருவரை தெரிவு செய்வதற்கு தயங்குகின்ற நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடாது என்பதுதான் இந்த மூவுலகத்தினாலும் போற்றப்படுகின்ற ஒரு வேந்தனாக என்னுடைய கவலையை உங்களிடம் பதிவு செய்கிறேன். சிந்திக்கிறேன். எதுக்கும் நாளைக்கு யூடியூப்பை பாருங்கள், ஏற்கிறேனா இல்லையா என்று சொல்லி வைப்பார்கள். இல்ல இல்ல, நீங்கள் அங்காளாம இருங்கள். இல்ல இல்ல, இது நீங்க அங்காளாம இருங்கள். இங்க எந்த சட்ட திட்டங்களும் இது என்னுடைய இருக்கை. இல்ல இல்ல, இது எனக்கு பக்கத்துல இருக்க வேண்டாம். நீங்கள் இருங்கள். குடியானவர்களுக்குள்ளே சண்டை கூடாது, இருக்கட்டும். அவருடைய இருக்கையில இருக்கட்டும், அவருடைய இருக்கையிலே இருக்கட்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பாத்திரம், இந்த ராமாயணத்திலே ராமனுக்கு நிகரானவன் அல்ல, ராமனிடம் பார்க்க மேலானவன் என்று பேசப்படுகின்ற ஒரு பாத்திரத்தை இன்றைய ஒரு பொதுமகன் சந்திக்கப் போகிறேன். எனவே பரதனோடு மக்கள் பிரதிநிதியை சந்திக்கிறேன். மக்கள் பிரதிநிதிகள் தான் இருக்கிறார்கள். பரதனோடு மக்கள் பிரதிநிதி, பரதனே அந்த பிரதிநிதியை அழைப்பார். ஆன்றோர் அவைந்த சபையினர் எல்லோருக்கும் வணக்கம். கவி சக்கரவர்த்தி என்னை படைக்கின்ற பொழுது ஒரு பாவப்பட்ட பாத்திரமாகத்தான் இந்த கம்பராமாயணத்திலே நான் வந்து கொண்டிருக்கிறேன். நின்னிலும் நல்லன் நிறைகுலத்தவன் என்று என்னுடைய அண்ணனாகிய ராமபிரானுடைய தாயார் பேசியவர் என்ன பற்றி ஒரு கட்டத்திலே அவர் கூட சந்தேகப்படும்படியான ஒரு நிலைமையும், அண்ணனை பார்ப்பதற்காக நான் வனவாசம் செல்லுகின்ற போதில் கூட என்னை தவறாக புரிந்து கொண்டு போருக்கெழுந்த அண்ணன், தவறாக புரிந்து கொண்ட குகன், அப்படி எல்லார் மேலும் உயிரையே வைத்திருந்த எனக்கு ஒரு தவறான நிலைமை என்னுடைய பாத்திரத்திலே இருக்கிறது. ஆனாலும் இறுதியிலே என்னுடைய நிலைமையை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். நல்லிளம் சிங்கங்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த அவையிலே நான் சந்திக்க போகின்ற அந்த இளம் சிங்கம்
எப்போது வருவார் என்று நாங்கள் பார்ப்போம். அழையுங்கள் உங்களுடைய. ஐபவன் வெல்கம் வெல்கம். நான் நல்லிளம் சிங்கம் என்றுதான் இருந்தேன். ஒரு கிழட்டு நரிதான் இங்கே வந்திருக்கின்றது. பரவாயில்லை, எனக்கு உங்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற சாதாரண குடிமக்களை எல்லாம் பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்களுக்கு உதவி புரிகின்ற பெரியோர்கள் எல்லாம் ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு என்று சுயதொழிலைத்தான் ஊக்குவிப்பார்கள். ஆனால் நீங்கள் ஒருபடி மேலே போய் பெருங்குடிமக்களாக மாற்றுவதற்கு பாரை கொடுத்திருக்கக்கூடிய ஒருவர். அந்த வகை நாங்கள் ஏற்கனவே பார் ஆண்டவர்களும் என்ற கருத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆய்வுவான், இந்த கம்பன் கழகத்தில் முதல் முறையா ஒரு சரியான தலைப்பு போட்டிருக்கணும் என்று நினைக்கிறேன். பார் ஆண்டவர்களும் பார் ஆள்பவர்களும். யாழ்ப்பாணத்தில் எம்பி மேரெல்லாம் இப்ப பார் ஆள்பவர்கள் தானே. இந்த குடிகளுக்கெல்லாம் பெருங்குடியாக இருந்தவர் நான். அது என்னுடைய ஒரு தந்திரம். எதற்காக அந்த தந்திரத்தை நீங்கள் அப்படி மேற்கொண்டிருந்தீர்கள்? எல்லாம் கேட்டார்கள், கொடுத்தேன். ஏழைகள் கஷ்டப்படுகிறார்கள், இங்க இருக்கிற பச்சிலம் குழந்தைகள், போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று வந்து தினந்தினம் என்னை கேட்டார்கள். நான் அள்ளி கொடுத்தேன். சுயதொழிலுக்காக கொடுத்தீர்கள். அதுவும் பெண் தலைமத்துவ குடும்பம் உள்ளவருக்கு பார்த்து கொடுக்க வேண்டும் கொடுத்தீர்கள். கேட்டவர் ஒரு அம்சமான ஆளாக இருந்தார். பெரிய அம்சமான ஆள் என்றுதான் கேள்விப்பட்டேன். அந்த முகத்தை பார்த்தா கொடுக்காம இருக்க மனசு வராது, கொடுத்தேன். அந்த முகத்தை பார்த்து கொடுத்தீர்கள். சரி, இப்ப நான் என்ன கேட்க வேண்டும் என்றால், என்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய ராமன் குரங்குகளாக இருந்தால் என்ன, அரக்கர்களாக இருந்தால் என்ன, வேடுவர்களாக இருந்தால் என்ன, எல்லோரும் என்னுடைய அண்ணனை அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்தந்த இடத்திலே அவர்களை அவர் தலைமத்துவ பதவியிலே அமர்த்தி இருந்தார். ஆனால் நீங்கள் அது சம்பந்தமாக என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய பாஷையிலே? அமர்த்த வேண்டிய ஆக்களை அமர்த்த வேண்டிய இடங்கள்ல இருத்த வேணும். இல்லாட்டி இந்த சாவச்சேரியார் மேலே கஷ்டப்பட வரும் எல்லாரும். நீங்கள் தமிழ் மக்கள் ஒன்றில் அனுப்பினா வயசானதுகளை அனுப்புறீர்கள், இல்லாட்டி கொஞ்சம் வயசானதுகளை அனுப்புறீர்கள். நீங்கள் இப்படி இருந்தா நான் எங்க உங்களுக்கு தீர்வு தாரது? உங்களை தான் நானும் நம்பி இருந்த. நான் கடைசி வரைக்கும் வருஷம் எனக்குத்தானே செய்கிறீர்கள். இந்த முறை என்ன புதுசா துவசம் செய்து விட்டியல் எனக்கு? இல்ல, உப்ப கூட உங்கள் மனதிலே ஒரு எண்ணம் இருப்பதாக பூலோகத்தில் பேசிக் கொள்கிறார்கள். வருகின்ற சித்திர மாதம் வரைக்கும் தான் கேஸும் பெட்ரோலும் இருக்கும். அதுக்கு பிறகு மீண்டும் நான் எப்படியும் ஆட்சியிலே வந்து அமருவேன் என்று நீங்கள் நினைப்பதாகத்தானே எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள். அப்படி ஒரு காலம் வரும். ஏற்கனவே கரண் கட்டானதுக்கு குரங்குதான் காரணம் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். இதே நம்மட ஆட்சியில உப்ப காணையில் என்று சொன்னா என்னென்ன உப்பு சத்திர என்னென்ன போராட்டம் செய்திருப்பார்கள். இன்றைக்கு உப்பு இறக்குமதி செய்ய வேண்டி இருக்குது. வரத்தான் வேணும். ஐ வில் கம் பேக் சூன். எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனக்கு ஆட்சியே வந்தபோது கூட அண்ணனுடைய பாதுகைகளை கொண்டு போய் வைத்து 14 ஆண்டுகள் கண்ணை இமை பாதுகாப்பது போல் அந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் நான் பாதுகை வச்சு ஆட்சி புரியவில்லை, பாதுகாத்தேன். நீங்கள் உங்கள் நதித்தந்திரத்தினால் பூலோகத்தில் அப்படி ஏதாவது செய்திருப்பதாக நான் அறிந்திருக்கிறேன். அது சம்பந்தமாக எனக்கு விளக்கம் இல்லை. நோ பிரதர் சொல்லக்கூடாது, பரதா. நீங்கள் பக்கத்திலே இருக்கின்ற ஆளுடன் இருக்கின்ற பொழுது சில மயக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பிரதா உண்ட மாதிரித்தான் நானும். நீ செருப்பை கொண்டே வச்சு 16 வருஷம் ஆட்சியில இருந்த. நானும் 2015 ஒரு செருப்பை வச்சு 5 வருஷம் ஓட்டலாம் என்று நானும் இருத்தினேன். அந்த செருப்பு எனக்கே டிமிக்கு கொடுத்து விட்டது கடைசியில். இப்படி இருக்குது எங்கட நாட்டினுடைய நிலைமை. அதுலயும் பாருங்கோ, இப்ப யார் நம்பி நான் கொடுக்க சொல்றீர்கள்? நீங்கள் எல்லாம் சிங்கங்கள், புலி அண்டுவியல். அடே, சிங்கத்துக்கும் புலிக்கும் வயசானா கம்முன்னு படுத்து கிடக்கணும். நரிக்கு வயசாகத்தான் மவுஸ் ஏறும், மூளையும் வேலை செய்யும்.
இப்பதான் எனக்கு இன்னும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவு சீக்கிரம் நான் இறங்கி போக மாட்டேன். அது சரி அனில் விக்கிரம அவர்களே, இப்பொழுது விகாரை ஒன்று சம்பந்தமாக பூலோகத்திலே யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய பேச்சாக இருக்கின்றது. தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சம்பந்தமாக நீங்கள் ஏதோ சொல்லியிருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த பிரச்சனைகளுக்காகத்தான் நான் யாழ்ப்பாணம் வந்தா தமிழ்ல கதைக்கிறது இல்லை. நீங்கள் புதுசா பிரச்சனை என்றியல் எப்ப மட்டில கட்டினது? 2015 உங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே 1000 அமைப்பதாக ஒரு செய்தி உருவாகிறது. அப்ப யாரெல்லாம் என்னோட இருந்தவ யாராவது கேட்டியலோ? நீங்கள் யாருக்கு கோடிக்க வைத்து கோடி கொடுத்தீர்களோ அவர்கள் தான் இருந்திருப்பார்கள். ஐயா, யாழ்ப்பாணத்து தமிழர்களுக்கு ஒரு விஷயம் விளங்க எனக்கு கடைசியில தான் விளங்கிச்சு. நான் ஆட்சியில இருப்பன் வருவன் என்று எங்கட சன நம்பி இருந்தது தானே ஏன் யாழ்ப்பாணம் எனக்கு ஓட்டு போட்டது. ஐயா வந்தா தீர்வு தருவார் என்று நம்பிச்சுதானே நாங்க கொடுக்க. ஏனென்றா எங்களுக்கு ஒரு பயம் கொடுத்தா இவங்கள் எல்லாம் உண்டாச்சு உங்களை. ஆனா முட்டாளிகள் நாங்கள் என்று திருப்பி எனக்கு விளங்கினது எப்ப தெரியுமே? எங்கட சனத்துக்கு ஒன்றும் கொடுக்காம விட்டா அவங்க எல்லாம் உண்டாயிருப்பாங்க. கொடுத்து பாருங்க, சுக்குநூறா அஞ்சு போவாங்க. சின்னதா ஒரு வடமாகாண சபையை கொடுத்து பார்த்தோம். அதுக்கு பிறகுதான் விளங்கிச்சு, அடே அப்பவே கொடுத்திருந்தா இவங்களா அழிஞ்சு போயிருப்பாங்களே, இதுக்காக நாங்களும் சண்டை பிடிச்சு கொண்டு திரிஞ்சவன். இந்த உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே அந்தந்த இனத்தினுடைய தலைவர்கள் வேற்று இனத்தவர்களும் தலைவராக வருகிறார்கள். ஏன் இலங்கையிலே தமிழர் ஒருவர் வர முடியாமல் இருக்கின்றது? ஏனென்றால் நீங்கள் தான் மிக இறுக்கமான ஒழுக்கமான கட்டுக்கோப்பாக இருந்த ஒரு குழுவையே வெகு இலகுவாக பிரித்தவராயிற்று. அதை மட்டுமா நாம் பிரிக்காத இடம் ஒன்று இருக்குதா? என்ன வந்து சொருகின மாதிரி எந்த கட்சியே இப்ப பிரிஞ்சு போய் கிடக்குது. இதுல ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. நீர் கேட்ட விகாரைக்கும் வாரன். எங்கட சனம் உண்ட விளங்க வேணும். இந்த நாட்டில் எல்லாரும் உண்டாத்தான் நிக்கிறிய. எனக்கு வீத ஓட்டு அங்கால இருந்துதான் வர வேணும். உங்களுக்கு நீங்க கேட்கிற மாதிரி உடைச்சு கிழிச்சு போட்டு எங்களால ஒருத்தராலே உண்டு. ஆனா எங்கட ஒரு உதாரணம் சொல்றேன். அமெரிக்காவில் பாருங்கோ, அமெரிக்காவில் கருப்பனும் ஜனாதிபதியா வரையலாவது என்று இருக்கேக்க என்னென்று பராக் ஒபாமா வந்தான்? ஒரே நாளில் அமெரிக்க ஜனாதிபதியா வந்தாருன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு கருப்பர்களும் ஆண்டாண்டு காலமாக திட்டம் போட்டாங்க. என்னென்று வெள்ளையர்களுடைய மனசை பிடிக்கலாம், எப்படி வெள்ளையர்களுடைய மனசை பிடிச்சு நாங்கள் ஓட்டு கேட்டா எங்களுக்கு எப்படி அவன் ஓட்டு போடுவான்றதுக்கு ஆண்டாண்டு காலமா திட்டம் போட்டு அதுக்குள்ள இருக்கிற எல்லா உள்நுழைவிலையும் உள்ள பூந்து அவங்கள் தங்களை நிரப்பினாங்க. இவ்வளவு படிச்ச இவ்வளவு பேரால இந்த ஆட்சியை அங்கங்க நுழைஞ்சு நிரப்ப முடியாதா? அவ்வளவு பேருமா சேர்ந்தா நீண்ட காலத்துல கட்டாயம் இந்த இடத்திலிருந்து கூட ஒரு ஜனாதிபதி வரலாம். நீங்க நினைக்கிற மாதிரி விகாரைய உடைச்சா நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜனாதிபதியாக்க மாட்டார்கள். ஒரு பராக் ஒபாமாவோட திட்டத்தோட வாங்க, எல்லா மக்களோட மனசை வெல்லுங்க. ஓட்டு வாங்கினா தானையா இங்க சீட்டு. நீ தனிய வருமனை இங்க இருக்கிற 2 லட்சத்துல 5 லட்சம் ஓட்டுல 4 லட்சம் ஓட்டுன்னு சொன்னா கனடால கொண்டு போய் தான் வாக்குப்பட்டியை வைக்கணும். அங்க வாக்குப்பட்டியை வச்சா வேண்டாம் ஒரு 10 MB வாங்கலாம். நீங்க இருக்கிறது 30,000, அதுல பாதி விசிட்டர் விசால கனடால நிக்குது. இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆட்சி, ஒரு தலைமை, அது தேவை என்றா ஒரு நீண்ட கால திட்டத்தோட வாங்க. அப்பவும் நான் இருப்பேன். என்ன ஒரு மிஞ்சி போனா 30-40 வருஷம் நான் இருப்பேன், வருவேன். அப்பவும் கேஸ் சிலிண்டரோட தான். அப்ப பார்த்து செய்து விடுங்கோ. எனக்கும் உங்களுடைய அவரே ஓட்டு இல்லாம ஓட்டு இல்லாம பிரசிடண்டா வந்த ஒரு ஆள்
அவரோட போய் கதைச்சு நீங்கள் நேரத்தை எடுத்து நிக்கிறீங்க. சரத்தின் போட்டோட வந்து கதை சொல்லுங்க பாப்போம். நான் வந்து காட்டுறான் பாருங்க. அடுத்த ஜனாதிபதி தேர்தல் சாவச்சேரி சரத்தின் போட்டோட நான் ஜனாதிபதியாய் காட்டுறேன் பாருங்க. நீங்கள் உங்களுக்கு விடாங்க இவரோட கிடையாது. இந்த வைரம் வைடூரியம் மாணிக்கம் குறுக்கால வந்துதான் நாசமா போய்கிறார். வைரம் மாணிக்கம் வைடூரியம் உங்கள் நிறமும் கருத்து தாடியும் நிறைவிழுந்திருப்பது போல் எனக்கு தெரிகிறது. இருக்கிற எம்பி மேரே எம்பி என்று சொல்ல வைக்கப்பட்டு திரியேக்க முன்னாள் எம்பி மேர் நாங்க என்னென்ன எம்பி என்று சொல்லி கொண்டு திரிகிறது. இதுக்குள்ள எம்பி வேற கதைக்கிறார்கள். சட்ட புலமையாளர் எல்லாம் அலங்கரிச்ச இடத்தை மட்ட புலமையெல்லாம் வச்சு அலங்கரிச்சு கொண்டு இருக்கிறீங்களே. செஞ்சு விட்டீங்க எல்லாருக்கும். நாளைக்கு ஒரு வீடியோ வர்றேன் உங்களுக்கு. தம்பி வைத்தியர், நீங்க அடிக்கடி அந்த மூலைக்கு யாரையோ தேடுவது போல எனக்கு கிடக்கிறது. யாரையாவது தேடுகிறீர்களா? கொண்டு வந்து இருத்தி விட்டு வந்திருக்கிறீர்களா? அதெல்லாம் முதலே கதைச்சாச்சு. அது தங்கம் வந்துட்டது. கேஸ் வந்தாலும் நம்ம பிள்ளையா இருக்குது. நீங்கள் தொடருங்க. இறுதியாக உங்கள் தீர்வாக எங்களுக்கு நீங்கள் என்ன செய்வதாக உத்தேசித்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு நாங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்குவீங்கன்றதை மட்டும் தீர்வாக நான் சொல்லிக்கிறேன். அதில் ஒரு சின்ன பிரச்சனை. இப்ப உள்ளூராட்சி தேர்தல் வர இருப்பதாக ஒரு சத்தம். அதை முன்னிட்டு தான் இந்த விகார சம்பந்தமான ஒரு பேச்செடுப்பதாக நான் கேள்விப்பட்டு வந்தேன். சத்தம் பெருசா கேட்கே விளங்கலையோ இதுக்கு இந்த சத்தம்ன்றது. இனி இன்னும் அடிக்கடி கேட்கும். அதை விட தேர்தல் திகதி இன்னும் அறிவிக்கவில்லை போல் தெரியும். சிறசென்ற செம்மல்கள் எல்லாம் இனி முதலமைச்சரா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நீங்கள் இன்னும் போடுவியல் என்றும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்கட சரம் எப்படியும் பாருங்கோ, அந்த இளம் விஞ்ஞானிய நீங்கள் எப்படியும் முதலமைச்சராக்காம ஓய மாட்டியல். அந்த சீட்டுக்கு அவர் தான் பொருத்தம் என்ன, அப்படித்தானே அது வந்தது. சரி, போற போக்க பார்க்க பாதுகை ஆண்ட இடத்தில் வைரம் மாணிக்கம் வைடூரியம் மரகதம் பவளம் கூட இருக்கலாம் போல்தான் இருக்கிறது. மிக்க நன்றி. உங்கள் ஆசனத்தில் இந்த நிகழ்ச்சி கம்பராமாயணத்திலே வராத நிகழ்ச்சி அல்ல. அது ஏதோ ஒரு வகையிலே உள்ளுரையாகவோ ஏதோ ஒரு வகையிலே உள்ளீடாகவோ நாங்கள் தரிசிக்கக்கூடிய விடயம். இங்கே வருகை தந்திருக்கின்ற மிக முக்கியமான மூவர், எங்களுக்கு மூவர்களாக மிக முக்கியமான ஒரு இலக்கியம். இந்த மூவர்களும் இன்று மேலுலகத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். எங்களுடைய பொதுமக்களோடு எங்களுடைய நாட்டோடு கதைப்பதற்காக. எனவே அவர்கள் மூவரும் ஒரு முறை தங்களுடைய உசாவலை, அது உசாவலனோடு ஒரு வகை சாவல் நினைக்கக்கூடாது, உரையாடலை பேசிக்கொள்ளட்டும். அதற்காக சில நிமிடங்களை அவர்களுக்கு விடுகிறேன். தமிழ் தெரிந்த பெரியவரே, நீங்கள் தசரத சக்கரவர்த்தி இந்த அரங்குக்கு வருகிற பொழுது அவரோடு உரையாட இருப்பவரை வருக வருக என்று சொல்வதற்கு பதிலாக வருக வருக என்று சொன்னீர்கள் என்று எனக்கு காதிலே கேட்டது. அது சாதாரண ஒரு எழுத்துப்பிழை என்று எடுத்துக்கொள்ளலாம். வருக வருகவுக்கும் நீங்கள் சொன்ன வருக வருகவுக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லை இல்லை இல்லை, அவர்கள் வருகினால் நான் ஒன்றும் செய்யலாம். ஆனால் அவர்கள் உரையாடுகிற பொழுது அப்படி இருந்தது. அதை புரிந்து கொண்டேன். அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், இந்த இறுதியாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மூத்தவர் அமர்கிற வந்த பொழுது இந்த பச்சை சட்டை போட்டவர் ஒழும்பி போய் கை கொடுத்து வாங்க வாங்க வாங்கன்னு வலிய கூப்பிட்டு இருத்தினாரே, ஏதேனும் அவர்களுக்கு இடையில் சம்பந்தம் இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே இருந்தது. அவர் பச்சை சட்டையில் வந்திருந்த போதே யோசிச்சிருக்க வேண்டும் நீங்கள். இல்லை, அதை நாங்கள் எப்பவோ யோசித்திருப்பார்கள் மக்கள் என்று தெரியும். ஆனாலும் உங்களோட எனக்கு சற்று உரையாட வேண்டி இருக்கிறது. ஐயா சொல்லுங்க. இந்த இலங்கை தேசத்தை ஆண்ட என் அண்ணன் அற்புத ஆற்றல் மிக்கவன். எல்லோரும் சொல்கிறார்கள் அவன் 10 தலை கொண்டவன் 10 தலை கொண்டவன் என்று. அப்படி இல்லை, நான் நேரே பார்த்தவன் சொல்கிறேன். 10 தலை என்பது அவன் ஒரே நேரத்தில் 10 விடயங்களை கையாளத்தக்க ஆற்றலோடும் ஆளுமையோடும் தான் இருந்தான். அப்படிப்பட்ட பெரியவர்களை ஆற்றல் மிக்கவர்களை தருகின்ற அற்புத பூமி இந்த இலங்கை மண். அப்படிப்பட்ட ஒருவராகத்தான் நாங்கள் உங்களையும் பார்த்தோம், உங்கள் ஆற்றல். ஆனால் ஏதோ ஒரு சின்ன சகுன பிழை, உங்களை சரியாக இந்த நாடு கையாளவில்லையோ அல்லது நீங்கள் அதற்கு லயக்கில்லவரோ என்ற ஒரு கவலை நமக்குள்ளே இருக்கிறது இல்லையா? இது யாருடைய பிள்ளை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான்
பலத்தோடு இருக்கிற போது, செய்யலாம் என்று நம்பின போது இந்த மக்கள் ஒரு தடவை என்னை கைவிட்டார்கள். பிறகு நான் யார் என்பதை உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. எங்கேயாவது ஒரு சூடு பட்டு விட்டால் அந்த சூடு திருப்பி அதை கொடுக்க சொல்லும் ஒவ்வொரு இடத்துலையும். அந்த வழியால சில இடங்கள்ல நான் தவிர்த்து வந்திருக்கிறேன். இங்க வாங்கின சூட்டினால எனக்கு அங்கேயும் ஒரு டபுள் சூடு. நான் தமிழர்களுடைய முகமாக அறியப்பட்டதுனால எனக்கு அந்த இடத்திலையும் அங்கீகாரம் இல்லை. இந்த இடத்திலையும் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் என்னை கைவிட்டதினால என்னால் அதை பயன்படுத்தி கொள்ள முடியல அந்த சந்தர்ப்பத்தை. அதற்கு பிறகு சந்தர்ப்பம் வரல. ஆனா ஒரு சந்தர்ப்பம் வந்தது தானே. நீங்கள் தான் 2 பேரும் உரையாடினீர்கள். நீண்ட நேரமாக பரதனோடு உரையாடுகிற பொழுது நான் வந்தேன், அமர்ந்தேன், நாட்டு பிரச்சனையை தீர்த்தேன், மீண்டும் நான் வருவேன் என்றீர்களே, அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீர்களா? அதுதான் சொன்னேனே, இந்த நாட்டில் நாங்கள் அரசியல்வாதிகள் பிழைக்கணும் என்று சொன்னா பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்க வேணும். அதுவும் முக்கியமா இந்த தமிழர் சிங்களவர் பிரச்சனை முடிஞ்சுதுன்னு வையுங்கோ, எங்களை மாதிரி பாதி பேருக்குரிய பிழைப்பு போயிடும். இப்ப பாருங்க, அண்மையில செத்து போயிட்டாங்கன்னு நினைச்ச எம்பி மேரங்க 2 பேர் அங்க இருந்து கொடுத்திருக்கிறோம். அந்த இதை இடிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம், இதை தமிழர்கள் செய்வதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி என்றென்றெல்லாம் இங்கிருந்து இனவாதம் உயிர்க்கிறதோ அப்ப இருந்தெல்லாம் அங்கிருந்து இனவாத எம்பிகள் உயிர்ப்பார்கள். ஆக பிரச்சனை இருந்து கொண்டிருந்தாதான் இந்த நாட்டில் எங்களுக்கு வேலை. ஐயா, நேற்றைய நாள் தான் இந்த கம்பன் விழாவிலே இடித்துரைப்பதில் வல்லவன் விபீடனன் என்று தீர்ப்பெழுதி இருக்கிறார்கள். அதாலே ஒரு செய்தி சொல்லிவிட்டு நான் அமர்கிறேன். அவருக்கு சொன்ன அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். வள்ளுவன் சொன்ன பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரித்தா பொறுத்தலும் தக்கது அமைச்சு என்று நீங்கள் கூட உங்களுக்குள்ளே பிரிந்து நிற்கிறீர்கள். நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், எல்லாம் சுகமாகும். இதுதான் என்னுடைய கருத்து. சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்றதெல்லாம் சரி. ஆனா அடுத்த தேர்தலுக்கு முதல்ல உங்களோட ஆக்களும் பெருவினம். நாங்கள் எல்லாம் சேர போறோம், திருப்பி சேர்த்து வைக்க வாங்கோன்னு சொல்லி தேடி வருவினம். யாருன்னு நம்பி சேர்த்து விட்டுறாதீங்கோ. அதே பழசு, அதே ஆக்கள் தான் வருவாங்க. புதுசா யோசிங்க, புதுசா ஒரு ரத்தத்தை பாய்ச்சுங்க. என்னால முடியாது, உங்களால முடியும். ஐயா சொன்ன மாதிரி தான், என்னக்கு ரத்தம் பாய்ச்சின மாதிரி பாய்ச்சுங்க ஐயா. அப்படித்தானே? ரத்தம் பாய்ச்சுகிறான் ரொம்ப. அது நம்மாலதான். நன்றி. தேவலோகத்திலிருந்து 3 இந்த பூவுலகத்திலிருந்து 3 இப்பொழுது கலந்துரையாடினார்கள். இதிலே யாரையும் புண்படுத்தும் நோக்கம் நமக்கு கிடையாது. ஒரு பத்திரிகை பார்க்கின்ற பொழுது அதிலே நாங்கள் ஒரு கார்ட்டூனையும் பார்த்து விட்டு போவோம். அது அவரவர் விளங்கிக் கொள்வதை பொறுத்து. இந்த வகையிலே கம்பன் என்ன சொன்னான்? இந்த கம்பன் இந்த கதாபாத்திரங்களை பற்றி பேசுகிற பொழுது, அறம் நிரம்பிய அருளுடைய அருந்தவர்க்கேனும், அறம் நிரம்பிய அருளுடைய அருந்தவர்க்கேனும் பிறலரும் திரு பெற்றபின் சிந்தனை புரிதாம். ஒரு முத்துமுறந்த துறவியாக இருக்கிறவனும் தனக்கு அளவுக்கு மிஞ்சி அதிகமான வசதிகள், பணங்கள், செல்வங்கள் வந்தால் அவனின் சிந்தனை புரிதாகும். இது புறத்திரட்டில் ஒரு பாட்டு இருக்கு. சும்மா அப்படி இளமை, செல்வம், கல்வி எல்லாம் வந்தாலும் சும்மா ஆடும் பேய் பறகொட்டால் ஆடாதோ பாய்ந்து. இது சும்மாவே ஆடிக்கொண்டிருக்கிறது போய் அதுக்கு முன்ன பறையடிக்கிறதுக்கு முன்னால் அது போனால் அது பாய்ந்து பாய்ந்து ஆடும் என்று புறத்திரட்டிலே ஒரு பாடல் உண்டு. எனவே இந்த மக்கள் மத்தியிலே இவற்றை எடுத்துரைத்த எங்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூறுகிறோம். உண்மையிலே இந்த நிகழ்ச்சி ஒரு மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக, அவர்கள் தங்களை இந்த கம்பன் விழாவில் இருந்து கலந்து கொண்டு பெற்றுக்கொண்டு போகின்ற சில விடயங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக, அரசியல் பாரம் பூரித்து, கம்பன் சொல்லுவான், இந்த அரசியல் பாரம் பூரித்து அதனால் வருகின்ற நிகழ்வுகளை கம்பன் அற்புதமாக சொல்லுகிறான். கம்பன் சொன்ன விடயங்கள் அனைத்தும் அவன் சோழர் காலத்திலே 12ஆம் நூற்றாண்டில் 9க்கும் 12க்கும் இடையில் வந்த காலத்தை சொல்லுகிறார்கள். அந்த காலத்திலிருந்து இன்று வரை
அது பாத்திரங்களாகவோ அல்லது நிகழ்ச்சிகளாகவோ அல்லது அரசியலாகவோ அல்லது பெண்ணியமாகவோ அல்லது காதலாகவோ ஏதோ ஒரு வகையிலே இன்று வரை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எனவே நாங்கள் கம்பனுடைய கவித்துவத்துக்கும் சொன்னார், ஒரு மிகச்சிறந்த மெய்யலாளர், அவருடைய புலமைத்துவத்துக்கும் அவன் சங்க காலத்திலிருந்து என்று கருதப்படுகின்ற அந்த காலத்திலிருந்து வந்த மக்களுடைய வாழ்வியலையும் அவன் இன்றும் பொருந்தக்கூடியதாக வைத்தான். இங்கே பேசினார்கள், திருக்குறளிலே மேற்கோள் காட்டினார்கள். திருக்குறளை ஒழுங்காக படித்தால், திருக்குறளை நன்றாக படித்தால், திருக்குறளின்படி வாழ தலைப்பட்டால் இந்த பிரச்சனை ஒன்றும் இருக்காது என்பது எங்களுடைய அபிப்பிராயம், என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அதுதான். எனவே இந்த வகையிலே இன்று கலந்து கொண்ட இந்த மூவருக்கும் இவர்கள் யார் யார் என்பதை நீங்களே அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே தசரதனுக்கும் பரதனுக்கும் வீஷணனுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் போது உங்கள் எல்லோருடைய கைகாரத்திற்கும் உங்களுடைய அன்பான ஆதரவுக்கும் நன்றிகளை கூறி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். எங்களுடைய கம்பனேசன் வாசுதேவன் கேமராவோடு நிற்கிறார். எனவே அவருக்கு பயந்தும் அவர் சொல்லுவதை பயந்தும் நாங்கள் இந்த அரங்கை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற கம்பன் விழாவில் சமகால நிலைமைகளை தெளிவுபடுத்தும் பார் ஆண்டவர்களும் பார் ஆள்பவர்களும் எனும் தலைப்பில் நாடக அரங்கு இடம்பெற்றது. இதன்போது அரசியல் பிரமுகர்களை சித்தரித்து நாடகமும் அரங்கேற்றப்பட்டது.